சிவபாபா குழந்தைகளிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்? बाप को सदा हर बच्चे में यही आशा है। பாபா சொல்றாங்க, குழந்தைகளிடம் தந்தைக்கு இந்த ஒரு ஆசை சதா இருக்கின்றது. कि हर बच्चा बाप समान बन जाए। என்ன ஆசை இருக்கின்றது என்றால் குழந்தைகள் அனைவரும் பாப் சமானமாக ஆகணும். तो बाप समान बन जाने का क्या अर्थ हुआ? பாபா கேக்குறாங்க, பாப் சமான் என்றால் என்ன அர்த்தம்? जैसे बाप निराकारी स्टेज में है, எப்படி தந்தை நிராகாரி ஸ்டேஜ்ல இருக்காங்க இல்லையா, निर्विकारी स्टेज में है, அதே போல நிர்விகாரி ஸ்டேஜ்லயும் இருக்காங்க, निरहंकारी स्टेज में है, நிரகங்காரி ஸ்டேஜ்லயும் இருக்காங்க. जिस परसेंटेज में है, பாபா சொல்றாங்க, எந்த பர்சன்டேஜ்ல இருக்காங்களோ उसी परसेंटेज में बच्चे भी पहुंच जाएं। அதே பர்சன்டேஜ்ல குழந்தைகளும் வந்து அடையணும். जैसे ब्रह्मा बाप विजयी बने, எப்படி பிரம்மா மற்றும் தந்தை இருவரும் வெற்றி அடைந்தார்கள் இல்லையா, ऐसे हर बच्चा सदा विजयी बने। அதே போலதான் ஒவ்வொரு குழந்தைகளும் வெற்றி அடையணும். इसके लिए जैसे ब्रह्मा बाप ने क्या किया, அதற்காக பிரம்மா மற்றும் தந்தை இருவரும் என்ன செய்தார்கள்? फॉलो फादर किया। பாபா சொல்றாங்க, ஃபாலோ ஃபாதர் செய்தார்கள். तो आप सभी भी हर कदम उठाते, அதே போல குழந்தைகளாகி நீங்களும் ஒவ்வொரு கதமை எடுத்து வைத்தால், ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் पहले चेक करो முதலில் செக் பண்ணிக்கோங்க, कि ये कदम ब्रह्मा बाप ने किया, இந்த அடியை பிரம்மா மற்றும் தந்தை இருவரும் செய்தார்களா? ब्रह्मा बाप ने हर बच्चे प्रति, பிரம்மா மற்றும் தந்தை இருவரும் ஒவ்வொரு குழந்தைகளை பற்றி चाहे जानते थे कि ये बच्चा कमजोर है, அவருக்கு தெரியும் இந்த குழந்தை மிகவும் வீக்காக இருக்கு, பலகீனமாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்காங்க. पुरुषार्थ में भी कमजोर है, புருஷார்த்தத்திலும் பலகீனமாக சில குழந்தைகள் இருப்பாங்க, सेवा में भी कमजोर है, சேவையிலும் பலகீனம் உடையவர்களாக இருப்பாங்க. लेकिन कमजोर के प्रति और ही रहम दिल बन करके பாபா சொல்றாங்க, அந்த அளவுக்கு யாரெல்லாம் பலகீனமாக இருக்காங்களோ அவங்க மீது இரக்க குணம் உடையவர்களாக ஆகி सुभावना कल्याण की भावना रही। அவர்கள் மீது சுப பாவனை மற்றும் நன்மை செய்யக்கூடிய பாவனை என்பது இருக்கின்றது. ऐसे ही बाप दादा सभी बच्चों को भी यही कहते हैं। இதே போலதான் பாப்தாதா எல்லா குழந்தைகளிடம் கூறுகிறார், अपने परिवार के हर एक भाई या बहन प्रति सुभावना, நீங்க உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த, அதான் பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவர்களுக்காகவும் சுப பாவனை, शुभ कामना, रहम और कल्याण की दृष्टि से சுப காமனை மற்றும் நன்மையினுடைய திருஷ்டி மூலமாக उनके भी सहयोगी बनो। அவர்களுக்கும் நீங்க சகயோகிகளாக ஆகுங்க. बाप